அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் க்ரீப்பை பற்றி பேச போகிறேன். அதை விட முன்னாடி பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலான கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இதே மாதிரி நிறைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ஏற்ற நிறைய வீடியோஸ்கள் அன்றாட நாம் இங்கே பப்ளிஷ் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம எல்லா வீடியோஸையும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேவிங் ஹேபிட், இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சராசரி நபர் கல்லூரி நாட்களுக்கு அப்புறம் ஒரு வேலையில் சேர்ந்துடுறாங்க அப்படின்னதுமே என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய உறவினர்களுக்கு, குடும்பத்தாருக்கு பெருமைக்காகவே நிறைய பொருட்கள் வாங்கி போய் கொடுக்குறதாகட்டும், தேவையில்லாமல் கிரெடிட் கார்டு வாங்கி கிரெடிட் கார்டு வழியாக பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலே கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கொண்டு கடனாளியாக மாறி அந்த கடன் சுமையை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி 2K கிட்ஸ் ஆகட்டும் அல்லது ஜென்எக்ஸ் ஆகட்டும், ஜென்ஜி ஆகட்டும், யார் வேணுமோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எல்லாருமே இந்த மாதிரியான முடிவுகளில் போய் மாட்டிக்கிற சில சதவீத மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையில் போகிறவங்க வெறும் ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் போகிறாங்க. இப்போலாம் விமென்ஸ் கூட ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கிறாங்கன்றது நம்ம பார்க்க முடிகிறது. விமன் ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப பெருசாக ஏறிட்டு இருக்கிறது கூட நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு தாவுறதாகட்டும், அதே போலவே அதே ஜாபில் ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை போனஸோ கொடுக்குறாங்க அப்படின்னதுமே அந்த பணத்தை தங்களுடைய ஃப்யூச்சருக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு பதிலாக ஷார்ட் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன் என்ன இருக்கோ, டிலேட் கிராட்டிஃபிகேஷனை இது பண்ணுறதுக்காக அவங்க சேமிக்கிறதோ அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் டேர்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தேவையில்லாத பொருட்களை வாங்குறாங்க. ஆன்லைனில் போய் ஷாப்பிங் பண்ணுறதாகட்டும், தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வாங்கி வச்சுக்கிறதாகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய ஜிம்முக்கு போகாமலே வாங்கி வச்சுக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய முட்டாள்தனமான சில விஷயங்களும் செய்கிறாங்க. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குன்னு சொல்லி எல்லோரும் முட்டாளுன்னு சொல்லி கூட நம்ம கருத முடியாது. லைஃப் ஸ்டைல் க்ரீப்ன்றது பார்த்திங்கன்னா, சம்பள உயர்வு ஆக ஆக எண்ணங்கள், ஏக்கங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதே போலவே மனிதர்களுக்கு பொறுப்பு கூட ஏறிக்கிட்டே போகும் வயசாக வயசாக. கல்யாணம் ஆவாங்க, முதல் பேச்சுலராக இருப்பாங்க, ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனதுமே அப்பார்ட்மெண்ட்டை நோக்கி போவாங்க. வாடகைக்கு அதிகமாகிரும். பிஜியில் இருக்கக்கூடிய ரெண்ட்டை விட அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட் அதிகமாகும். ஒரு வாய் சோறு இப்போ 2 வாய் சோறாக மாறுது. கணவன் மனைவி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, க்ரோசரிஸ் வாங்கி தான் ஆகணும், பொருட்களை வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்யூச்சருக்கு தேவைப்படுற அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை உருவாகுது. அந்த தலைமுறையை காப்பாற்றுறது, வளர்க்குறது, அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்குன்னு சொல்லி அதுக்கு எக்கச்சக்கமான செலவுகள் உண்டாகுது. இது எல்லாத்துக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா, அப்பப்போ சம்பளத்தில் உயர்வை பார்க்க முடிகிறது. அந்த சம்பள உயர்வை ஆயிருக்கக்கூடிய அந்த பணத்தொகையை வீண் செலவுக்காக அதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சருக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஆகட்டும், ஹஸ்பண்டோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஆகலாம், ஒய்ஃபோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஆகலாம், அல்லது ஃப்யூச்சர் ஃபேமிலி செக்யூர் பண்ணுறதுக்காக இன்சூரன்ஸ் வாங்குறதாகட்டும், ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ஆகட்டும், டேர்ம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான சிந்தனையில் அவங்க பணத்தை செலவழிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு அவங்க நல்லா வாழ்கிறோன்றதுக்காக ஒரு காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் க்ரீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் முடிவுகளை அவங்க செய்கிறாங்க. அனாவசியமாக காரை வாங்க லோனில், பக்கத்து வீடு பக்கத்தில் ஆஃபீஸ் இருந்தாலும் காரில் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க சில பேர். அதே போலவே அனாவசியமாக 2 வீலர் வாங்கியிருப்பாங்க. ஏற்கனவே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே வீட்டில் இருந்து கொஞ்சம் சில மணி நேரத்திலே நம்ம போய் ரீச் பண்ணலான்னாலும் கூட, எதுக்கு அந்த கஷ்டம், நம்ம வண்டியில் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால அதை வாங்குறாங்க. தப்புன்னு நான் சொல்ல முடியாது. சில கட்டுப்பாடோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க. கட்டுப்பாடையும் மீறி சில சூழ்நிலையால் வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ இதனால் செலவுகள் அப்படின்றது ஆகிட்டு தான் இருக்கும். கடன்ன்றது பண்ணிக்கிட்டே போவாங்க. கிரெடிட் கார்டு லோன் ஆகட்டும், பர்சனல் லோன் ஆகட்டும், பிஸ்னஸ் லோன் ஆகட்டும், ஹவுசிங் லோன் ஆகட்டும், இஎம்ஐ லோன் ஆகட்டும், அதாவது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்
ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே இஎம்ஐயில் போயிட்டுருக்கும். இது எல்லாமே வந்து இந்த பணத்தை வந்து வட்டியாக கட்டிட்டு வங்கிகளையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் வந்து பணக்காரங்களா மாற்றிக்கிட்டே போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ லைஃப் ஸ்டைல் க்ரீப்புன்றதை வந்து வந்ததுமே அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பட்ஜெட்டிங் தான் ஒரு மிக சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்குது. பட்ஜெட்டிங் பண்ண தான் எங்கே வரவு எங்கே செலவுன்றது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்க தெரியுது. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு எக்ஸ்ரே மாதிரி நம்ம கண் முன்னாடி தெரியும். ஸோ எங்கே வந்து லீக்கேஜ் இருக்குது ஒரு பைப்பில், அதை எப்படி நம்ம வந்து அதை அடைக்கலாம் அப்படின்றது ஒரு பிளம்பர் யோசிப்பாங்களோ அதே போல் தான் பட்ஜெட் மூலமாக எங்கே வந்து நம்மளுடைய பணம் வந்து வீணாக செலவாகுதுன்றதை வந்து ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அதன் வழியாக பட்ஜெட்டின் வழியாக கடனை வந்து எவ்வளோ சீக்கிரமாக கட்ட முடியும், அந்த கடன் கட்டுறதுக்கு வந்து எது எது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது, எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கடன் வந்து எப்போது நான் வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து அதை வந்து தீர்த்து வைக்கணும், எல்லா கடனையும் தீர்த்த பிறகு எப்படி வந்து இருக்கிற பணத்தை சேமித்து அதே போலவே அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயம். அதனால் வேலைக்கு போனால் உடனே வந்து கடன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். அதுக்கு பதிலாக நீங்கள் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஃபிலாசபி அடாப்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்யூச்சர் வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டையர் ஆகணும் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக அப்படின்னு நினைக்கிறீங்கன்றப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் வந்து கைப்பிடிச்சு தான் அதை வந்து நீங்கள் செயல்பாடுக்கு நீங்கள் கொண்டு வந்து தான் ஆகணுன்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டிங்கிறத வந்து ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே போங்க. ஒரு சில பணத்தை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா முதலீடு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் அசெட்ஸில் வந்து முதலீடு செஞ்சுட்டு போங்க. அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்ம இந்த யூடியூப் சேனலில் இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவும் நம்ம பண்ணியிருப்போம். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்ன்ற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கடைப்பிடிங்க. 48 ஹவர் ரூல்ஸை வந்து எக்ஸ்பென்சஸுக்கு ஏற்ற கடைப்பிடிங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இம்பல்ஸ் பையிங்கை தடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நார்மலான ஒரு 2G ஃபோன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோமோ ஒரு பட்டன் ஃபோன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதே போலவே உங்களுக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இருந்தால் போதும், மொபைல் பேங்கிங் வேணுன்ற அவசியம் கிடையாது. அது அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி மொபைல் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ மொபைல் பேங்கிங்க்கு இந்த பேங்கிங் நிறுவனங்கள் அதில் கூட நீங்கள் சில எக்ஸாம்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் தேவைப்படுது கிரெடிட் ஸ்கோர் பில்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அதுவும் தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பேங்க்லேயே போயிட்டு செலான் எழுதி கூட பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதன் வழியாக டெபிட் கார்டு ஆகட்டும் அல்லது கிரெடிட் கார்டு ஆகட்டும் இந்த சர்வீசஸ் எல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் குறைச்சிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இருந்தாலே போதும், ஒரு நபர் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு நபர் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படின்றப்போ உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு டெபிட் கார்டு வேணுன்றது நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸை வந்து மாற்றங்களை வந்து நீங்கள் கொண்டு வர்றதன் வழியாக லைஃப் ஸ்டைல் க்ரீப் வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்கும். அதனால் சம்பளம் ஆயிருக்கு ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, அப்படி இல்லைன்னா போனஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது உங்களோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுறக்கூடிய ஃபினான்ஷியல் அசெட்ஸில் தான் நீங்கள் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யகரமான தகவலுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கேஎஃப்டி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.